Question number 1. The major product formed in the reaction of anisole with lithium, liquid ammonia and tert-butanol. இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இது வந்து பர்ஜ் ரிடக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க அப்படின்னா லித்தியம் லிக்விட் அமோனியா போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அனிசோல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் அனிசோல். ஓஎம்இ குரூப் இருக்கணும் பென்சின் ரிங் மேலே. இதில் வந்து லித்தியம் லிக்விட் அமோனியா ஆர் சோடியம் லிக்விட் அமோனியா, லித்தியம் பொட்டாசியம் இது வந்தாலும் போடலாம் சரிங்களா. ஆல்கலி மெட்டல்ஸ். நமக்கு டெட்-பியூட்டனால் இதோட ரோல் என்ன அப்படின்னா புரோட்டான் டோனர். நமக்கு தெரியும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் எந்த மாதிரி ரிடக்ஷன் நடக்கணும். ஸோ நமக்கு இந்த ஓஎம்இ இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஓஎம்இ குரூப்புக்கு அந்த குரூப் அட்டாச்சா இருக்கிற கார்பன்ல நமக்கு ஒரு டபுள் பாண்ட், அதுக்கு ஆப்போசிட்ல இந்த கார்பனுக்கு ஆப்போசிட் இதுதான், ஒரு கார்பன் விட்டு ஒரு கார்பன். ஸோ இதுதான் நமக்கு டபுள் பாண்ட். இங்க ஒரு டபுள் பாண்ட் சரிங்களா. ஸோ ஆப்போசிட்ல ஒரு டபுள் பாண்ட். இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். நமக்கு இதுக்கு ஐயூபிஎஸ் நேம் வைக்கணும் சரிங்களா. இதுக்கு ஐயூபிஎஸ் நேம் எப்படி வைப்பீங்க? இங்கேயும் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் டபுள் பாண்ட். நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து லோயர் ப்ரையாரிட்டியில் வர மாதிரி ஐயூபிஎஸ் நேம் வைக்கணும். ஸோ நமக்கு இதுதான் சப்ஸ்டிடியூட் லோயர் ப்ரையாரிட்டியில் வரணும். ஸோ நமக்கு 1 2 3 4 5 6 நமக்கு ஃபர்ஸ்ட் எழுதும்போது ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூட் பிரான்ச்சை தான் நமக்கு முதல் எழுதுவோம். ஸோ நமக்கு 1வது பொசிஷன் நமக்கு மீத்தாக்சி குரூப் இருக்கு சரிங்களா. 1 மீத்தாக்சி. நெக்ஸ்ட் ரூட் வேர்ட். எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. அப்போ சைக்கிளிக்கா இருக்கு இல்லையா. சைக்கிளிக் மீன்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல வந்து முடிக்கணும். ஸோ அதுதான் சைக்கிளிக். ஸோ சைக்கிளிக்கா இருக்கு. ஸோ நமக்கு சைக்கிளோ 6 கார்பன் இருக்காங்களா. ஹெக்ஸ் டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, ஆல்கின் அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுதான் சஃபிக்ஸ். ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் 4th பொசிஷன்லையும் நமக்கு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு 1,4 2 டபுள் பாண்ட் இருக்குன்னா நம்ம டை போடணும் சரிங்களா. டையின். ஸோ இதுதான் நேம். நமக்கு அனிசோல ரிடக்ஷன் பண்ணால் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுக்கு நேம் வச்சோம் அப்படின்னா இதுதான் 1 மீத்தாக்சி சைக்ளோ ஹெக்ஸ் 1,4 டையின். ஆப்ஷன் 1 பாருங்க. ஏ ஆப்ஷன்ல 1 மீத்தாக்சி சைக்ளோ ஹெக்ஸா 1,4 டையின். ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் பியில் 2 மீத்தாக்சின்னு வருது. ஸோ இது வந்து இன்கரெக்ட். அவங்க நம்பர் எப்படி வச்சுட்டு போயிருக்காங்க, இங்கேருந்து வச்சுட்டு போயிருக்காங்க. 2 மீத்தாக்சி மீன்ஸ் 2 மீத்தாக்சினா இப்படி 1 2 3 அப்படின்னு வச்சிருப்பாங்க. 2 மீத்தாக்சின்னு வச்சிருக்கோம். இது ராங். ஸோ ஆப்ஷன் வந்து பி இன்கரெக்ட். இதில் 1 மீத்தாக்சி 1,3 டைன்னு கொடுத்துருக்காங்க. 1 மீத்தாக்சி தான். 1 மீத்தாக்சியில் 1 2 3 4ல் வந்து நமக்கு டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து 1,3 டைன்னு கொடுத்துருக்காங்க. 3ல் வந்து டபுள் பாண்ட் வரல. ஸோ இதுவும் இன்கரெக்ட். இதில் 3 மீத்தாக்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு வரக்கூடியது 1 மீத்தாக்சி தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனை பாருங்க. நமக்கு குயினோலியம் கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் லிக்விட் அமோனியா போட்டிருக்காங்க. இது வந்து பர்ஜ் ரிடக்ஷன். யூஸ்டு ரிங் சிஸ்டமா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், யூஸ்டு ரிங் சிஸ்டத்துல 2 ரிங்கை ஏதாவது ஒரு ரிங் தான் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிடக்ஷன் தான் தெரியும். ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் அப்படின்னா நமக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சரிங்களா. இதுதான் நமக்கு ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஸோ நமக்கு பர்ஜ் ரிடக்ஷன் தான் சரிங்களா. அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான், யார் எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருக்கணும். அவங்க தான் என்னன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த 2 ரிங்கில் யார் வந்து எலக்ட்ரான் ரிச்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா நீங்க இந்த 2 ரிங்கை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம் தனித்தனியாக. நமக்கு பென்சீன் இருக்கு. 2 ரிங்கு ஃப்ரீஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பென்சீன் அண்டு ஐசோக்ளீன், ஏதாவது பிரிடின் சரிங்களா. அதை செப்பரேட் பண்ணி எழுதிட்டீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எலக்ட்ரான் டென்சிட்டி இதில் 2ல் யாருக்கு அதிகம், அதாவது இதுக்கு அதிகமா இல்லை இதுக்கு அதிகமானு பார்க்கணும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா ஹைட்ரஜன் முதல்ல பாருங்க. ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு பென்சீனில்? நமக்கு 6 ஹைட்ரஜன் இருக்கு. 5 6. இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் பாருங்க. நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் 2 4 6 6 பை எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு அதை வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ
நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி. இதுதான் எலக்ட்ரான் டென்சிட்டி. இதுல பாருங்க நமக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 5 இருக்கு. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 5. ஸோ நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் வந்து பாருங்க 2 4 6 சரிங்களா. 6 பை எலக்ட்ரான் இருக்கு. 6 by 5 நமக்கு 1.2. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இவங்களுக்கு அதிகமா இருக்கு, இந்த ரிங்ல தான் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு சரிங்களா. இதுல 1 வருது, இதுல 1.2. அப்போ இந்த ரிங்கை தான் நம்ம ரெடியூஸ் பண்ணும், நமக்கு இந்த பென்சின் ரிங்கை தான் ரெடியூஸ் பண்ணும் சரிங்களா. இப்போ நமக்கு இதுதான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ரிங், இது வந்து எலக்ட்ரான் ரிச் ரிங். ஸோ இந்த ரிங்கை டச் பண்ணாலும் ஒன்லி இந்த ரிங் தான். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் முறையா பாருங்க. நமக்கு பென்சின் ரிங் ரெடியூஸ் ஆயிருக்கு. நமக்கு பென்சின் ரிங் ரெடியூஸ் பண்ண அப்புறம் நமக்கு அன்கான்ஜுகேட்டட் டைன் 1,4 டைன் கிடைக்கும். 1 2 3 4. ஸோ இந்த ஃபார்மெட்ல இருக்கு 1,4 டைன். ஸோ மேஜர் ப்ராடக்ட் இதுதான் மேஜர் ப்ராடக்ட். செகண்ட் பாருங்க எலக்ட்ரான் ரிச் ரிங்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இன்கரெக்ட். இதை பாருங்க நமக்கு இந்த ரெண்டு டபுள் பாண்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணி ஆன்சர்ல போட்டிருக்காங்க. ஸோ பி இன்கரெக்ட். ஸோ இதில் பாருங்க நமக்கு பிரிடின்ல இருக்க இந்த பை பாண்டை மட்டும் ரிடக்ஷன் பண்ணி ஆன்சர் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3ல த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். பாருங்க நமக்கு ஒரு அல்கைன் இருக்கு, இன்டர்னல் அல்கைன், சோடியம் லிக்விட் அமோனியா NH3, நமக்கு H3O+ போட்டிருக்காங்க. ஸோ இப்படி போடும்போது என்ன செய்யணும், இதோட ரோல் என்ன, இன்டர்னல் அல்கைனை டிரான்ஸ் அல்கினா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏவை பாருங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கூடியது வந்து இங்கே டெர்மினல் அல்கைனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நெவர் ஃபார்ம்டு சரிங்களா. சரி ஆப்ஷன் நம்பர் பியை பாருங்க. ஸோ இதில் டெர்மினல் அல்கின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நாட் பாசிபிள். சி பாருங்க, சி ஆப்ஷன்ல சி வந்து என்ன அல்கினா இருக்கு, நமக்கு டிரான்ஸ் அல்கின். சேம் குரூப் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இது பாருங்க சிஸ் அல்கின். சேம் குரூப் வந்து நமக்கு சேம் சைடு இருந்தது அப்படின்னா இது வந்து சிஸ் அல்கின். நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அல்கின் தான். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட், இது மைனர் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. த காம்பவுண்ட் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபியூஸ்ட் ரிங் சிஸ்டம், த லித்தியம் லிக்விட் அமோனியா, டெட் பியூட்டனால் 10% அக்வாஸ் H2SO4. நமக்கு தெரியும் OMe இருந்தது அனிசோல் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இதை எப்படி ரிடக்ஷன் பண்ண அப்படின்னா நமக்கு லித்தியம் லிக்விட் அமோனியா போடும்போது 1,4 டைன் காஞ்சுகேட்டட் OMe, இந்த இடத்துல டபுள் பாண்ட். ஸோ இப்படி ரிடக்ஷன் பண்ணும் சரிங்களா. ஸோ நமக்கு இப்படி தான் ரிடக்ஷன் பண்ணும். ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி OMe அதாவது சப்ஸ்டிடியூஷன் இருக்க டபுள் பாண்ட், அந்த சப்ஸ்டிடியூஷன் அட்டாச் ஆகிற கார்பன் மாதிரி ஒரு டபுள் பாண்ட், அதுக்கு ஆப்போசிட்ல நேர் ஆப்போசிட்ல ஒரு டபுள் பாண்ட், இவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல H2SO4 போடுங்க. 10% அக்வாஸ் H2SO4, நமக்கு H+. இது பார்த்தீங்கன்னா வினைல் ஈத்தருங்க. ஸோ இது வந்து வினைல் ஈத்தர், நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பர்ஜ் ரிடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபர்தர் ஸ்டெப்ல மேக்சிமம் வந்து வினைல் ஈத்தர் ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி OMe அனிசோல்ல நமக்கு பர்ஜ் ரிடக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வினைல் ஈத்தர் ஃபார்ம் ஆகி அதை ஈஸியாக ஹைட்ராலிஸ் பண்ணி நம்ம கார்பனைல் காம்பவுண்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுதான் ஃபர்தர் ஸ்டெப்ல நீங்க கொடுப்பாங்க சரிங்களா. நமக்கு ஹைட்ராலிஸ் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா வினைல் ஈத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஈனாலா கன்வெர்ட் ஆகும். ஸோ நமக்கு ஈனாலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஈனால். இங்க ஒரு டபுள் பாண்ட் சரிங்களா. நமக்கு தெரியும் ஈனால வந்து அன்ஸ்டேபிள். ஸோ ஈனால் ஃபார்மா இருக்கிறது நமக்கு கீட்டோ ஃபார்மா கன்வெர்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஈனால் ஃபார்ம் வந்து கீட்டோ ஃபார்மா கன்வெர்ட் ஆயிரும் ஈஸியா. ஸோ ஈனால் வந்து அன்ஸ்டேபிள், ஸோ ஸ்டேபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படி இருக்கணும். இதுதான் நமக்கு ஆன்சர்ல இருந்திருக்கணும். பட் ஆன்சர்ல பாருங்க எந்த ஒரு ஆன்சர்லுமே இது கிடையாது. அப்ப ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கு, ஈனால் ஃபார்ம் வந்து கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு அதே ஸ்டெப் தான்.
ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஐசோலேட்டட் நம்ம காஞ்சிகேட்டட் டபுள் பாண்ட் தான் மோர் ஸ்டேபிள். பாருங்க இந்த மாதிரி இருக்கிற காஞ்சிகேட்டட் டபுள் பாண்ட் தான் மோர் ஸ்டேபிள். இதுதான் மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஐசோமரிசம் நடக்கும். ஐசோமரிசம் நடக்கும். என்ன அப்படின்னா இங்க இருக்க புரோட்டான் நான் ஸ்டெபிலிட்டிக்காக இதுதான் ஐசோமரிசம். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் கார்போனைல் டபுள் பாண்ட். ஸோ இப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஐசோமரிசம் நமக்கு ஸ்டெபிலிட்டிக்காக ஐசோமரிசம் நடந்துடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஆப்ஷன் ஏல பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. ஸோ SO3HM சல்போனிக் ஆசிட்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நெவர் ஃபார்ம்டு. அமீன்லாம் வந்திருக்கு. ஸோ நாட் பாசிபிள். ஆப்ஷன் நம்பர் பியில் சல்போனிக் ஆசிட் ஹைட்ராக்சி குரூப்லாம் வந்திருக்கு. ஸோ இது நாட் ஏ ப்ராடக்ட். ஆப்ஷன் நம்பர் சியில பாருங்க இந்த OME குரூப் மட்டும் தான் ரிலீஸ் ஆகி வெளியில போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நாட் பாசிபிள். ஆப்ஷன் நம்பர் டி பாருங்க. ஸோ நமக்கு ஆல்பா பிட் அன்ஸ்ட்ரக்சர் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஆப்ஷன் நம்பர் டி இஸ் த கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் டி தான் நமக்கு கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Next question, the most suitable reagents for the following transformation is. நமக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கு, இதுல ப்ராடக்ட். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் 2 அல்கின் இருக்கு. ஸோ நமக்கு ப்ராடக்ட்ல ஒரு அல்கின் தான் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அந்த அல்கின் மட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ரியேஜென்ட்ஸ்? இப்போ லித்தியம் லிக்விட் அமோனியா இது வந்து பர்ஜ் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்பா பீட்டா அன்சிஹெச் டபுள் பாண்ட் ஸ்பெசிஃபிக்கா ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஐசோலேட்டட் டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது. இது ரெடியூஸ் ஆகாது. இது மட்டும்தான் ரிடக்ஷன் ஆகும். ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட் ரியேஜென்ட்ஸ். இந்த ரியேஜென்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா பிளாட்டினம் O2 அண்ட் H2 போட்டோம். அடமண்ட் கேட்டலிஸ்ட். இந்த அடமண்ட் கேட்டலிஸ்ட் போட்டோம் அப்படின்னா அடமண்ட். ஸோ நமக்கு அடமண்ட் கேட்டலிஸ்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா 2 டபுள் பாண்டுமே ரெடியூஸ் பண்ணி விட்டு நோ செலக்டிவிட்டி. சரிங்களா. இந்த டபுள் பாண்டை ரிடக்ஷன் பண்ணும், இந்த டபுள் பாண்டை ரிடக்ஷன் பண்ணும் அடமண்ட் கேட்டலிஸ்ட். ஸோ நமக்கு ஒரு டபுள் பாண்டு தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கார்போனைல் காம்பவுண்ட் மட்டும் தான் ரிடக்ஷன் பண்ணும். ஸோ நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட ஆல்டிகிரி கீட்டோன் எஸ்டர் இந்த மாதிரி கார்போனைல் காம்பவுண்ட் தான் டச் பண்ணும். நமக்கு அல்கின் டபுள் பாண்டா டச் பண்ணாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட் போரன் P2H6. P2H6ஓட ரோல் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டெர்மினல் ஆல்கினை கன்வெர்ட் பண்ணும், ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா. ஆக்சிடேஷன் நடக்கும். இன்னொரு ரோல் என்னன்னா ஆசிட்டை பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். இதோட ரோல். ஸோ ஆசிட்டை பிரைமரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும், அமைடை பிரைமரி அமீனா கன்வெர்ட் பண்ணும். இதோட ரோல். நெக்ஸ்ட் டபுள் பாண்ட்ல ரியாக்ட் ஆகி நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ இங்க வந்து எந்த ஒரு ஆல்கஹாலும் கன்வெர்ட் ஆகலாம், எதுவுமே நடக்கல. ஸோ அதனால இந்த ரியேஜென்ட்ஸ்க்கு ரோல் கிடையாது. நமக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். Next, the question number 7. The major product formed in the reaction of styrene with an excess of lithium in liquid ammonia and dead butanol. So நமக்கு தெரியும் லித்தியம் லிக்விட் அமோனியா கொடுத்துட்டாங்களா. இது வந்து நமக்கு பர்ஜ் ரிடக்ஷன் தான். நமக்கு ஸ்டைரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைரீன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு ஸ்டைரீன் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டைரீன் ஸ்ட்ரக்சர் இதுதான் நமக்கு ஸ்டைரீன். இதை லித்தியம் லிக்விட் அமோனியா போடும்போது லித்தியம் லிக்விட் அமோனியா ஒரு சோடியம் மெட்டல் டெட் பியூட்டனால் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி அன்காஞ்சிகேட்டட் 1,4 டைன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு தெரியும் மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்ம காஞ்சிகேட்டட் டைன்னு இருக்கு பாருங்க. நமக்கு தெரியும் பர்ஜ் ரிடக்ஷன் வந்து காஞ்சிகேட்டட் டைன்னு ஐசோலேட்டட் டைனா கன்வெர்ட் பண்ணியிருக்கும் பாருங்க. சோடியம் லிக்விட் அமோனியா சால்வெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரான் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆனையான் ஃபார்ம் ஆகும், ரேடிக்கல் ஆனையான் ஃபார்ம் ஆகும். நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐசோலேட்டட் டபுள் பாண்டா கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்ல வரும். சரிங்களா. ப்ராடக்ட்ல பாருங்க ஆப்ஷன் நம்பர் ஏல எந்த ஒரு ரிடக்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த டபுள் பாண்டை மட்டும் ரிடக்ஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டபுள் பாண்டை டச் பண்ணவே இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ இன்கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க, இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காஞ்சிகேட்டட் டை அப்படியே ப்ராடக்ட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபர்தரா பர்ஜ் ரிடக்ஷன் நடந்து ஐசோலேட்டட் டபுள் பாண்டா கன்வெர்ட் பண்ணிடு. ஸோ இவங்க இதுவும் இன்கரெக்ட்.
ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டபுள் பாண்ட். ஸோ நமக்கு 2 டபுள் பாண்ட் இருக்கு. 2 டபுள் பாண்ட் நமக்கு நமக்கு கிடைச்சிருக்க டபுள் பாண்ட் இது இன்கரெக்ட். நமக்கு கிடைச்சிருக்க டபுள் பாண்ட் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்ட் வரும் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8.